ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல ஹெல்த்தியான ஒரு டெசர்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பால் பூரி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பால் பூரி ரெசிபி நல்ல ஈவினிங் ஸ்நாக்காகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பூரிக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி 1 கப் கோதுமை மாவும் 1/2 கப் ரவையும் எடுத்திருக்கேங்க. முதல்ல நம்ம ரவையை மிக்சி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணிக்கலாம். நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 கப் ரவையை பவுடராக அரைச்சி சேர்த்துருக்கேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சுக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் அழுத்தி பிசைஞ்சிக்குங்க. இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் போல் நெய்யை மாவு மேலே தடவி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 1/2 அன் ஹவருக்கு இந்த மாவு அப்படியே வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம பூரிக்கான பால் ரெடி பண்ணிக்கலாங்க. நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேங்க. அதை ஒரு பேனில் சேர்த்துக்கிறேன். பால் நல்லா கொதிச்சதும் ஸ்டவ்வை சிம் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு பால் நல்லா கொதித்து திக்காகட்டும். அதுக்குள்ளே நம்ம பாலில் சேர்க்கறதுக்காக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ பால் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ சிம் பண்ணிவிட்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்திருக்கேங்க. 10 முந்திரியும் 10 பாதாமும் ஒரு 1 ஹவர் போல் தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. இப்போ பாதாமை இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட் அரைக்கும் போது தேங்காய் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு கூட சேர்க்கலாங்க. இல்லைனா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா கூட சேர்ப்பாங்க. இது எல்லாமே ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குமோ அதை மாதிரி சேர்த்துக்குங்க. தேங்காய் சேர்த்து அரைக்கும் போது அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, பாதாம்லாம் தோல் உரிச்சாச்சு. இப்போ பாதாம் முந்திரி இந்த தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, தேங்காய் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கணும். இப்போ இந்த தேங்காய் முந்திரி பாதாம் பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்க அந்த பாலில் சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பால் இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். இப்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. தேவைப்பட்டால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வந்ததும் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்குங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த பால் நல்லா திக்காகட்டும். இப்போ நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க, இந்த பால் கொஞ்சம் திக்காகட்டும். நம்ம அதுக்குள்ளே பூரிக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ஒரு வாட்டி பிசைஞ்சிட்டு பூரிக்காக மாவு திரட்டிக்கலாம். நான் இந்த மாதிரி மாவை 3ஆக பிரித்து எடுத்திருக்கேங்க. பால் பூரிக்கு நம்ம சின்ன சின்னதாக பூரி சுட போகிறோங்க. அதனால் நான் பெருசாக மாவு திரட்டிட்டு சின்ன சின்ன பூரியாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி பூரி சுட்டு எடுத்தாலும் பரவாயில்ல. நான் இந்த மாதிரி பெரிய ஷீட்டாக திரட்டி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் வச்சு நான் சின்ன சின்ன பூரிகளாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க.
பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நான் எல்லா பூரி மாவையும் திரட்டி எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம பூரி சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் பூரி சுடுறதுக்காக எண்ணெயை காய வச்சு வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ஒரு பூரியாக சுட்டு எடுத்துக்கலாம். பூரி மாவு போட்ட உடனே மாவு இந்த மாதிரி மேலே வருங்க. அப்போ நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பூரி நல்லா உப்பலாக வருங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். அந்த பூரி ஓரளவுக்கு வெந்துட்டு இருக்கும்போதே நான் அடுத்த பூரி போட்டுடுறேன். பாருங்கள், கொஞ்சம் மேலே வந்ததும் இந்த மாதிரி கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு பூரி நல்ல உப்பலாக வரும். ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, பூரி எல்லாம் கலர் மாறி இருக்கு. இப்போ எடுத்துடலாம். இதே போல் நான் எல்லா பூரியும் சுட்டு எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க, பூரியும் பாலும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம பூரியை பாலில் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வைக்க போகிறோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பால் வந்து மிதமான சூடில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. பால் ரொம்ப ஆறி இருக்கக்கூடாது. பால் சப்போஸ் ஆறிடுச்சுன்னா லைட்டாக சூடு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பூரியை போட்டு ஊற வச்சுக்கலாம். நான் அது மேலே கொஞ்சம் பிஸ்தாவை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான டெசர்ட் பால் பூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த பால் பூரியை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பால் பூரி ரெசிப்பியை பொதுவாக மைதா மாவு யூஸ் பண்ணி செய்வாங்க. நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு யூஸ் பண்ணி நல்லா ஹெல்த்தியாக செஞ்சுருக்கோம். இந்த பால் பூரியை சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ஹெல்த்தியான இந்த பால் பூரியை ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காகவும் செஞ்சு கொடுக்கலாங்க. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பால் பூரி ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.